என்னென்ன காரணங்கள்னால பிரஸ்ட் கேன்சர் வரலாம் அப்படிங்கிற அந்த ஒரு டவுட் இருக்குது. ஹார்மோன் சேஞ்சஸா இல்லை லைஃப் ஸ்டைலா, எதனால் ஒருத்தவங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் வரலாம்? பிரஸ்ட் கேன்சருக்கு நமக்கு நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பண்ணால் நம்ம கையில் இருக்கிற ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், அதாவது வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஒன்று இருக்குது, கண்ட்ரோல் பண்ண முடியாத ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது. நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம லேடிஸாக பிறந்தாலே ரிஸ்க் ஃபேக்டர் ஜென்ஸுக்கும் வரும், பட் ஆனால் ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ 100 in 13ன்ற மாதிரி சொன்ன மாதிரி இவங்க ஜென்ஸில் இன்னும் கம்மி தான். ஸோ ஃபீமேல்ஸ்க்கு ரிஸ்க் ஃபேக்டர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் ஃபேமிலியில் வந்துட்டு ஜெனட்டிக்காக வந்துட்டு சில பேருக்கு இருக்கும். 100 பேரில் பார்த்திங்கன்னா ஒரு 100 பிரஸ்ட் கேன்சர் பேஷண்ட்ஸ் நம்ம பார்த்தோம்னா ஒரு 10 பேருக்கு வந்துட்டு ஃபேமிலி ரிலேட்டட் கேன்சர்ஸாக இருக்கலாம். அதுவும் நம்ம கையில் இல்லை. இப்போ காமனாக நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ன்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா ஓவர் வெயிட், ஒபிசிட்டி. ஸோ பிரஸ்ட் கேன்சர்லேயே நிறைய வகைகள்ன்ட்டு நீங்கள் கேட்டிங்க. அதில் பார்த்திங்கன்னா ஹார்மோன் பாசிட்டிவ்னு இருக்குது, ட்ரிபிள் நெகட்டிவ்னு இருக்குது, அதுக்கப்புறம் HER2 பாசிட்டிவ்னு இருக்குது. ஸோ இது மெடிக்கல் டேர்ம்ஸு. பட் ப்ரீஃபாக பார்த்தோம்னா இந்த ஹார்மோன் ரிசெப்டர் பாசிட்டிவ் கேன்சர் வந்துட்டு காமனஸ்ட் இந்த 3 வகைகளில். அதுக்கு வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர் பார்த்திங்கன்னா வந்து ஒபிசிட்டினா உடல் பருமன். ஸோ உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து தாய்ப்பால் வந்து 1 வருஷம் கொடுக்குறாங்க ஒரு பேஷண்ட்னா அவங்களுக்கு வந்து ப்ரொடெக்டிவ் ஃபேக்டர் அது வந்து நம்ம கையில் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு ப்ரொடெக்ஷன். ஓகே. அதே மாதிரி வந்து எர்லியராக இதெல்லாம் ஒரு 30-40 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பின்னு கொடுத்துருந்தாங்க. இப்போது அதெல்லாம் ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. அதை லேடிஸ்லாம் வந்து மெனோபாஸ் ஆனவனும் அந்த ஈஸ்ட்ரோஜன் டேப்லெட்ஸ் எடுத்துக்கணும். ஸோ அது கொஞ்சம் ஹெல்த்து ப்ளஸ் வந்துட்டு பியூட்டிலாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. அது ரிஸ்க் ஃபேக்டர் இன்க்ரீஸ் பண்ணிச்சு. ஸோ இப்போ அதெல்லாம் கண்டுபிடிச்சி அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் நம்ம கையில் இருக்க பார்த்திங்கன்னா உடல் பருமன், தாய்ப்பால் வந்து தாய்ப்பால் கொடுக்கறதுனால அது நமக்கு ப்ரொடெக்டிவ். ஒரு 1 year நம்ம 6 months to 1 year கொடுத்திங்கன்னா இப்போ கவர்மெண்ட்லாம் பார்த்திங்கன்னா 1 year லீவ் கொடுத்துருக்குறாங்க இப்போ ப்ரெக்னென்சிக்கு இதெல்லாம் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம கையில் இருக்குது.